நாங்கள் வந்து வேலாயுதம்பாளையம் பக்கத்தில் வந்து தவுட்டுப்பாளையன்ட்டு ஒரு ஆத்தோரம் நாங்கள் இருக்கோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டு புஷ்பலதா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலூர் ஆத்துப்பாலத்தை போயிட்டு இருக்கிறப்போ மணலுக்கு சைடு தனியாக ரோடு போட்டு இதுக்காகவே அந்த மணல் எடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த ரோடு போட்டு சைடு ரோடு வழியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பெரிய ரோடே போட்டாங்க ஆற்றுக்குள்ளைங்க. போட்டு அதில் வண்டி இது பண்ணுறதுக்கப்புறம் நாங்கள் ஐயோ இப்படி அழுறாங்க, பாலம் வந்து உடஞ்சி போயிடும், கீழே விழுந்துடும், அப்புறம் நாளைக்கு ஜனங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த புகழூரில் ஒரு டீ கடையில் நின்று கேட்டோம். இந்த மாதிரி யாராவது வந்து இது யாராவது ஸ்டெப் எடுத்து பண்ணாங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, புகழூரில் வந்து விஸ்வநாதன் சொல்லிட்டு ஐயா அவர் இருக்கார், அவர் தான் கொஞ்சம் எல்லாம் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்து பேசினப்போ இந்த மாதிரி இதனோட விளைவுகள்லாம் சொன்னார். இந்த மணல் எடுத்துட்டால் நமக்கு தண்ணி வந்து நல்ல தண்ணி கிடைக்காது. இதனால் ஜனங்களுக்கும் புதக்குழி ஆயிரும். அதனால் ஜனங்களும் பாதிப்பாங்க. குடிக்கிற தண்ணியும் நொய்யில்லாத தண்ணியெல்லாம் வந்து கலக்கிறதுனால அதுவும் விஷ தண்ணி தான் ஆகும். நம்ம குடிக்க நமக்கு நிறைய வியாதிகளும் கேன்சரும் எல்லாம் வரும்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு வந்து எடுத்து சொன்னார். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி நாங்களும் எங்களுக்கு இது வந்து ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுனால நாங்கள் 2 பேருமே தைரியமாக அவர் கூட போய் சேர்ந்து எல்லோரும் எங்களோட சேர்ந்து ஒரு ஊரே புகழூர் அந்த மாதிரி நிறைய ஊர் எல்லாத்தையும் சேர்த்து அவரே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் இதனால் விளைவுகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அவ்வளோ ஊருக்கும் போய் ஒரு மீட்டிங் போட்டு ஜனங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணணும். விழிப்புணர்வு பண்ணினதுக்கப்புறம் எல்லா ஜனங்களையும் ஒன்று சேர்த்துட்டு இத்தனைக்கு காரணம் விஸ்வநாதன் ஐயா தான். கடமங்குறிச்சிங்கிற இடத்துல நாங்கள் புகழூர்லேருந்து ஒரு பஸ் ஐயா அரேஞ்ச் பண்ணி ஒரு 20 பேர் அந்த லேடிஸ் எல்லாம் ஒரு வேனில் ஏற்றிட்டு அவங்க போனாங்க. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 பேர் 2 வீலரில் எல்லாம் போய் நின்றுட்டோம். அதுக்கு முன்னாடி ஐயா நெடுமாறன் வந்தார் ஐயா. அவரு கூட எல்லோரும் வந்ததுனால அவங்க வந்து முன்னாடி போய் உள்ளே போயிட்டாங்க. அந்த வேன் வந்து கொஞ்சம் மாறி வந்ததுனால டைம் ஆனதுனால அங்கே வந்து இந்த குண்டாஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, துணியில் கல்லை கட்டிட்டு எல்லாம் அடித்ததுனால அவங்க பயந்துக்கிட்டு அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பஸ்ஸை திருப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு எல்லாம் ஆற்றுப்பாலத்தில் நின்றுட்டோம். அப்போ வந்து ஒரு கூரை போட்டு நடுவில் போட்டு அந்த இதில் இருந்து இந்த புகழூர்லேருந்து ரோடு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. எங்கே அந்த பாலம் வேலாயுதம்பாளையம் பாலம் வரைக்கும் ரோடு போட்டிருந்ததுனால நாங்கள் எல்லாம் வராங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கூரையை எரிச்சு விட்டு ஜேசிபி விட்டு அந்த பாதையை இது பண்ணி விட்டாங்க. நாங்கள் அதுக்கு வந்துட்டு போக முடியாத சூழ்நிலையில் நானும் ஃப்ரெண்டு ஐயா விஸ்வநாதன் ஐயா இன்னொருத்தர் அண்ணாவேலு அப்படின்ட்டு அவரும் எல்லாம் நாங்கள் வந்தோம். அவர் வந்து ஐயாவை கூட்டிகிட்டு 2 வீலரில் அங்கே போகிறப்ப அங்கே போய் நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்க குண்டாஸில் கல் எடுத்து அடித்ததுனால பயந்துக்கிட்டு நின்றுட்டோம். எங்களையும் மிரட்டினாங்க. நாங்கள் போயிடுறோம், எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சரின்ட்டு அவங்களும் அவங்க முன்னாடி அவங்கள போனவங்களே ஜென்ஸ் அவங்க விஸ்வநாத ஐயாவையும் அவரையும் ஸ்கூட்டரில் போனவங்கள பிடிச்சி நிறுத்திட்டு அவரை அடித்தாங்க. அந்த ஓட்டிகிட்டு போன அண்ணாவேலு அங்கே அவரை அடித்தாங்க. அப்புறம் இவரையும் பிடிச்சி பையெல்லாம் பிடிச்சி கீழே தரன்னு இழுத்தாங்க. நாங்கள் வந்து அப்போ 2 பேரும் சேர்ந்து புஷ்பலதாவும் நானும் சேர்ந்து அவரை வந்து தடுத்தோம். அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தோம். அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து அவங்க இது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. யாரும் வந்து உதவி செய்கிற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியலைங்க. அப்புறம் மறுபடியும் நாங்கள் அவரை கூட்டி போய் அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போய் மெயின் ரோடு வர வரைக்கும் ஆற்றுப்பாலத்தை தாண்டி மெயின் ரோடு வர வரைக்கும் அவரை நாங்கள் கொண்டு போய் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர வரைக்கும் வந்தோம். அதில் இடைப்பட்ட வரவங்களுக்கெல்லாம் மூக்கில் அடித்து ரத்தம்லாம் வேறு எங்கள் கூட வந்தவங்களை மூக்கில் அடித்து ரத்தம்லாம் வந்தது. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணி அவர் தான் மறுபடியும் கூட இது பண்ணி ஒவ்வொன்றா அவர் தான் எல்லா உதவியும் செஞ்சாருங்க.
நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவர் மீட்டிங் அவர் வீட்டில் தான் நடக்குங்க. மீட்டிங் போட்டு ஒவ்வொரு இதையும் எடுத்து சொல்லுவார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணணுமா, முன்னாடி லேடிஸ் பெண்கள் தான் முன்னாடி நின்று வழிகாட்டணும், நாங்கள் பின்னாடி வரோம், நீங்கள் எதை இருந்தாலும் முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து கூட்டம் மகளிர் இதுக்கு வந்து ஒரு இது பண்ணி கூட்டம்லாம் போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய ஒரு பெரிய மாஸ் மாதிரி பெரிய இதாக காமிச்சு அவர் முன்னாடி எடுத்து கூட்டிகிட்டு போனார். நாங்கள் தைரியமாக நாங்கள் முன்னாடி போனாலும் அவரோட தைரியத்தில் தான் நாங்கள் பின்னாடி போனோம். இந்த மாதிரி போனதுனால எங்களுக்கு வந்து பெரிய இது பண்ணி நாங்கள் ஒரு இதை தடுத்து நிறுத்த முடிஞ்சதுங்க. இதனால் நாங்கள் வந்து எங்கள் மேலே பொய் விளக்கெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே விஸ்வநாத ஐயா, நாங்கள், என் ஃப்ரெண்டு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டில் போய் நின்றுட்டு இந்த ஒரு வந்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷம். அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு இதோட அனுப்பி வச்சாங்க. நல்லது செய்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் போனோம். இதனால் நாங்கள் வந்து 2 வருஷம் நாங்கள் வந்து ஒரு காவிரி ஆறை காப்பாற்றுறதுக்கு வேண்டி நாங்கள் வந்து 2 வருஷம் நடந்தோம். ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாங்கள் ஒரு நோட்டீஸை கொடுத்து வாங்கன்னு சொன்னால் இதனால் உங்களுக்கு என்ன, இதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இருந்தாங்க. மறுபடியும் எல்லாம் நோட்டீஸை கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கு புரிய வச்சிங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம சீக்கிரம் நோய்வாய்ப்பட்டு இறந்துருவோம். இப்போ தண்ணியெல்லாம் வந்ததுன்னா, நொய்யலாறு தண்ணியெல்லாம் உள்ளே வந்ததுன்னா, இப்போ டேம் கட்டுறதுனாலையும் நொய்யலாறு தண்ணியும் இதுவும் வருது, இந்த தண்ணியும் வருது. அதனால் எல்லாத்துக்கும் இன்னமும் கெடுதல் தாங்க. டேம் கட்டினா நொய்யல் அதுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஐயா கேட்டுட்ருக்காரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது இதனால் வந்து விஸ்வநாத ஐயா மேலே வந்து பொய் விளக்கு வந்து லேடிஸை வச்சே பொய் விளக்கு போட்டாங்க. நாங்களும் கூட தான் இருந்தோம். அவர் வந்து அற்புதமான மனிதர். ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு உலகுக்கே. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் தெரியும், மற்ற இன்னும் எவ்வளோ நல்லது செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காருங்க. அதனால் வந்து இதனால் இதை தடுக்கணுங்கிறதுக்காக அவர் மேலே பொய் விளக்கு போட்டு போலீஸுக்கு கொண்டு போய் ஜெயிலில் வச்சு அவர் வெளியில் வந்து உடம்பு சரியாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக பாடுபடுறாரு. நமக்காக வந்து இந்த காவிரி ஆற்றுக்கு, இந்த புகழூருக்காகவும் மற்ற சுற்றுள்ள கிராமத்துக்காகவும் அவர் வந்து போராடிட்டுருக்காரு. இன்னும் அவர் உயிருள்ள வரைக்கும் இன்னும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்வார்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். தெரியாமல் கூட நிறையா செய்வார். அதனால் வந்து அவர் வந்து உண்மையாலுமே எங்களுக்கு வந்து கிடைச்ச பொக்கிஷம். நாங்கள் அவர் கூட பயணம் செஞ்சிட்ருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க.